Hi friends, welcome back to my channel. Channel பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்டோடைய பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்டோடைய ஃபுல்லாக இருக்குமோ அவங்களும் ஷேர் பண்ணிட்டுருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கான நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா Dz09 ஒரு ஸ்மார்ட் வாட்ச் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், ரிவ்யூ, அன்பாக்சிங், ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஏன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அந்த வாட்ச் வாங்குற முன்னாடி கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு போய் வாங்க. ஸோ ஏன்னா நீங்கள் அந்த வாட்ச் வாங்கலாமா வாங்க வேண்டாமான்ட்டு உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இந்த வாட்ச் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனா ஆஃப்லைனான்னு நிறையா பேர் பார்த்தீங்கன்னா, நான் வாங்கி வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் பண்ணேன். ஸோ இன்னும் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க நிறைய பேர் கேட்டது பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் ஆன்லைனான்னு கேட்டிங்க. ஸோ நான் ஆஃப்லைனில் 600 வாங்கினேன். ஸோ ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா 500 கூட கிடைக்குது. ஸோ பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு 800 சம்திங் கிடைக்குது. ஸோ அதே பிராண்ட், அதே வாட்ச் ஸோ பார்த்தீங்கன்னா ஷாப்பி, மீஷோ, ஸோ லோக்கல் ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா 600K 500K கிடைக்குது. ஸோ நீங்கள் அங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம்னா பார்க்கலாம். ஸோ இல்லை நான் அமேசான்லேயே ட்ரை பண்ணுறேன் சொன்னால் அங்கேயும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ 2 நாள் முன்னாடி எப்படி ஷாப்பியில் ஆர்டர் பண்ணது இல்லை, ரிட்டர்ன் பண்ண தெரியலன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் ஷாப்பியோட ஆப் லிங்க்கும் ஸோ அதோட வீடியோ லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். அதையும் போய் பாருங்கள். ஸோ அதில் எப்படி ஆர்டர் பண்ணணும்னு ஃபுல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா அதில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க நம்ம வாட்சை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ வாட்சோட பாக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் 4 சைடும் வாட்ச்சு இமேஜும் அதோட கம்பெனி நேமும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணோடனே பார்த்திங்கன்னா பாக்ஸ் கொஞ்சம் தாறுமாறாக இருக்கும். ஸோ ஏன் தாறுமாறுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆஃப்லைனில் வாங்கிட்டு வரும்போது அன்றைக்கி பார்த்திங்கன்னா செம்ம ரெயினு. ஸோ ரெயினால் பார்த்திங்கன்னா பாக்ஸ் கொஞ்சம் ஈரமாயிடுச்சு. ஸோ அதனால தான் கண்டிஷன் இப்படி இருக்குது. ஸோ நான் வாட்சை வெளியே எடுத்துகிட்டு நான் பேசுகிறேன். பார்த்தீங்கன்னா வாட்சை பார்த்திங்கன்னா இப்போ எடுத்தாச்சு. ஸோ இதோட பாடி குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ இதோட வாஷ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பாகவே இருக்குது, நல்லா குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா சின்ன கேமரா அண்டு மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் அண்டு இந்த சைடில் எதுவுமே கொடுக்கல. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் அடாப்டர், ஸோ மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜ் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் பப்பிள்ஸ் மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இது வந்து இங்கே இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அட்டாச்சாக இருந்துச்சு. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா 2 நாள்லேயே கலண்டுருச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் எடுத்து இப்படி ஓரமாகவே வச்சுட்டேன். ஸோ அதை நான் போடுறதே இல்லை. ஸோ சேஃப்டியாகவே நான் அந்த வாட்சை வச்சுக்கிறேன். ஸோ இந்த வாட்சை வாங்குகிற காரணம் பார்த்திங்கன்னா, ஸோ நம்ம வந்து எங்கேயாச்சும் பைக்கில் ரொம்ப ட்ராவல் பண்ணுறவங்க, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அவங்கெல்லாம் ரொம்ப ஆசைக்காக வாங்குவாங்க. ஸோ தப்பில்லை, ஆசைக்காக வாங்குங்க. ஸோ பார்த்திங்கன்னா நல்லா பார்த்து வாங்க. ஸோ நான் வாங்கின வாட்ச் பார்த்திங்கன்னா இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இதிலே நிறைய டெம்ப்ளேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ டெம்ப்ளேட் ஏதாச்சும் மாட்ட வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே நான் மாற்றி காமிச்சேன்னா வீடியோ லென்த்தாக போயிடும். ஸோ கீழே மெனு கொடுத்துருக்காங்க. ஸோ மெனுவில் என்னென்ன பார்த்தீங்கன்னா குயிக் ரெஸ்பான்ஸ். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அதோட ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப் டவுன்லோட் பண்ண வேணும்னா நீங்கள் கேளுங்க. ஸோ அதையும் நம்ம ஒரு வீடியோவாக பண்ணி போடலாம். ஸோ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டயல் பேட், ஃபோன் புக் செட்டிங்ஸ், கேலண்டர், ப்ளூடூத், கால்குலேட்டர், ஆடியோ பிளேயர், வீடியோ இமேஜ் வியூவர், கேமரா, செகண்டரி ரிமைண்டர், ரிமோட் நோட்டிஃபையர், ஃபைல் மேனேஜர், ரிமோட் கேப்சர், ஆன்டி லாஸ்ட், ஸ்லீப்பிங் மானிட்டர், ஸ்பீடோமீட்டர், குயிக் ரெஸ்பான்ஸ், ட்விட்டர், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ப்ரௌசர். ஸோ நீங்கள் இதில் ப்ரௌசர், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணவே முடியாது. ட்விட்டர் ஆல்சோ. ஸோ இதில் சிம்பிளாக நீங்கள் எப்படி யூஸ் வேறு எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ வாட்ஸ்அப் வாங்கினா சும்மா வந்து ஒரு பேச்சுக்கு மாதிரி எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க சும்மா. ஸோ வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வரும். ஸோ நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கும்போது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கோ அது எல்லாமே வரும். ஸோ நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஹோம். ஸோ அப்புறம் இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஸ்க்ரீனில் தான் ஆன் பண்ண அப்புறம் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வரும். ஸோ அப்புறம் லாங் ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். ஸோ டச் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நல்லா சின்ன டிஸ்பிளேயாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஹேங்காக நமக்கு வந்து டச் ஆகுது. ஸோ ஹேங்கே ஆகலை. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் மெமரி கார்டு வேறு போட்டிருக்கேன். ஸோ அதனாலேயான்னு எனக்கு தெரியல. ஸோ மெமரி கார்டுக்கும் அதுக்கும்லாம் சம்மந்தமே இல்லை. ஸோ டச்சு பார்த்திங்கன்னா சாஃப்டாகவே இருக்குது. ஸோ அப்புறம் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா செட்டிங்ஸில் போய் நம்ம என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு போய் பார்க்கலாம். ஸோ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ண உடனே ப்ரொஃபைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபைல்ஸில் டைம், டேட், லாங்குவேஜ், டிஸ்பிளே அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைட்னஸ் பார்த்திங்கன்னா 5 வால்பேப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட இமேஜை வால்பேப்பர் வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு அது தெரியவே இல்லை. ஸோ வீடியோவும் அந்த மாதிரி எதுவுமே காணா. ஸோ அதனால் நான் கண்டிப்பாக அதை நான் சொல்கிறேன். ஸோ வாட்ச் செட்டிங்ஸு, ஜெனரலு, ப்ரொஃபைல்ஸு, செக்யூரிட்டி செட்டிங்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க மெயினாக. ஸோ கனெக்டிவிட்டி, ரீஸ்டோர் செட்டிங். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 5 லாங்குவேஜ் இருக்குது. ஸோ நம்மளோட லாங்குவேஜ் இல்லை. ஸோ மோஷனில் கிளிக் பண்ணிட்டு சென்சார் செக்அப் அதெல்லாம் பண்ணிக்கலாம். நீங்கள்
மிஸ்க்கு செட்டிங்ஸில் கொடுத்தீங்கன்னா எல்இடி பிரைட்னஸ் இருக்கும். ஸோ பிரைட்னஸ் பார்த்திங்கன்னா நான் 3 வச்சுக்கிறேன் இப்போ. ஸோ ஓகே கொடுத்தோடனே பார்த்திங்கன்னா டன் ஆயிரும். ஸோ ஹோம் வந்துக்கலாம். ஸோ ஹோம் வந்தோடனே பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு இமேஜை பார்த்திங்கன்னா நான் கேமரா ஆன் பண்ணி உங்களுக்கு நான் ஃபோட்டோ பிடிச்சி காமிக்கிறேன். ஸோ கேமரா ஆன் பண்ணியாச்சு. ஸோ கேமரா ஆன் பண்ணோடனே பார்த்திங்கன்னா மேலே நம்மளோட இது வந்து நம்மளோட ஸ்டூடியோவோட செட்டப் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ சின்னதாக ஸோ அங்கே தான் நம்ம இருக்கோம். ஸோ கேப்சர் கூட பண்ணி காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. ஸோ நம்மளோட ஃபேனை பார்த்திங்கன்னா நம்ம கேப்சர் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து டெலீட் கூட பண்ணிடலாம். எஸ் கொடுத்தோடனே டெலீட் ஆயிரும். ஸோ அப்புறம் நம்ம வந்து மெமரி கார்டு போட வேண்டிய பேக் சைடு பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்கும். ஸோ பேக் சைடு. ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜ் நம்ம வந்து பார்த்துடலாங்க. ஸோ வந்து வாட்ச் குவாலிட்டி அதெல்லாம் பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா ஸோ சைடில் இதோட பார்ட் வந்து கீழே விழுந்துருச்சு. ஸோ இன்னொன்று நான் உங்களுக்கு மெயினான இது வந்து சொல்லணும் இந்த வாட்சில். ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதோட பேட்டரியில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ வால்டேஜ் பார்த்திங்கன்னா 3.7 வால்டேஜ், கெப்பாசிட்டி 380 mAh, ஸோ சார்ஜிங் வால்டேஜ் 4.2 வால்டேஜ், ஸ்டாண்டர்ட் ஜிபி, ப்ரொடக்ஷன் டேட் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொடக்ஷன் டேட் பார்த்திங்கன்னா 2020 இருக்குது. ஸோ 5 வாட்டி பார்த்திங்கன்னா ரீசேல் பண்ணி 5 வருஷம் வந்து இந்த இது வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க பேட்ரி. ஸோ எனக்கு என்ன ஆச்சுன்னா இந்த பேட்டரியில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நான் அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பேட்டரி. ஸோ இதில் வந்து என்ன மெயின் அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா அவனோட பவர் ஸ்பீட் சார்ஜரை வந்து அவனோட ஃபோனுக்கு வந்து ஸ்பீட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்சில் வந்து ஆன் பண்ணி விட்டான், போட்டு விட்டான். ஸோ போட்டு விட்டோடனே என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா அவனோட பேட்டரி லைட்டாக வீங்கிருச்சு. ஸோ அப்புறம் அவன் போடாதடா அதை வந்து அப்படியே விட்டுருன்னு சொல்லி அந்த பேட்டரியை பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ண சொன்னேன். ஸோ அவன் வேணான்னு சொன்னான். ஸோ நீ யூஸ் பண்ணு, அப்புறம் வந்து நான் பவர் பேங்க்கில் வந்து யூஸ் பண்ணுன்னு சொன்னேன். ஸோ அப்புறம் வந்து பவர் பேங்க்கில் யூஸ் பண்ணோடனே பார்த்திங்கன்னா ரொம்ப வீங்கி இருந்த பேட்டரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்திங்கன்னா மெல்ட் ஆச்சு. ஸோ என்னோடய வாட்சியும் பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி தான் வச்சேன். ஸோ லைட்டாக எனக்கும் மெல்ட் ஆகிருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து பவர் பேங்க்கில் சார்ஜ் ஏற்றுறதால பார்த்திங்கன்னா கொஞ்சம் பத்திரமாவே இருக்குது. ஸோ நீங்களும் சார்ஜ் ஏற்றுறீங்கன்னா சின்ன பட்டன் ஃபோனோட சார்ஜரில் ஏற்றுங்க. ஸோ ஸ்மார்ட் ஃபோன் எந்த ஒரு சார்ஜும் நீங்கள் ஏற்றாதீங்க. ஸோ அப்புறம் நம்மளோட வாட்ச் உள்ளே பார்த்திங்கன்னா மெமரி கார்டு போட்டுக்கலாம். ஸோ சிம் போட்டுக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா சிம் போடலாம். ஸோ இங்கே சிம், ஸோ இங்கே மெமரி கார்டு. ஸோ அவ்வளோதான் உள்ளே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி திரும்பி மாற்றி ஆன் பண்ணிடலாம். ஸோ நம்ம பேட்டரி போட்டாச்சு. ஸோ பவர் பட்டனை பார்த்திங்கன்னா நான் லாங் ப்ரெஸ் கொடுக்குறேன். ஸோ லாங் ப்ரெஸ் கொடுத்தோடனே பார்த்திங்கன்னா ஒரு சவுண்டோட பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச்னு வருது. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து ஸ்கூலுக்கு போட்டு போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா சவுண்டு வருது, டக்குன்னு சார்ஜ் தீர்ந்து நமக்கு வந்து சவுண்டு இதாகிருமான்னு நினைக்காதீங்க. ஸோ நீங்கள் இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ செட்டிங்ஸில் போய் ப்ரொஃபைல் போய்க்கோங்க. ஸோ ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மீட்டிங் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ மீட்டிங் ஆன் பண்ணிட்டீங்கன்னா கனெக்டிங் ஆகிட்ருக்கும். ஸோ மீட்டிங் கனெக்ட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப் பண்ணால் கூட உங்கள் சவுண்ட் வராது, ஆன் பண்ணால் கூட சவுண்டே வராது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், கனெக்ட் ஆகிட்ருக்கு. நீங்கள் கனெக்ட் ஆகிறக்குள்ளே வெளியே போயிட்டீங்கன்னா அது வந்து கனெக்ஷன் ஃபெயில் ஆயிரும். ஸோ மீட்டிங் கொடுத்துருங்க. மீட்டிங் மோட் இஸ் ஆக்டிவேட்டட். ஸோ ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆஃப் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ சவுண்டு வரல. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட வாட்ச் அன்பாக்சிங். ஸோ ரிவ்யூ எல்லாமே நான் பார்த்துச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன தோணுது, இந்த வாட்சை வாங்கலாமா வாங்க வேண்டாமா? ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வாங்குங்க. ஸோ அதே போல் நீங்கள் எப்படி வாங்குறீங்களோ அதே போல் உங்களோட நீங்கள் எப்படி வச்சுக்கிறீங்களோ அதை பற்றி தான் அந்த வாட்ச் இருக்கும். ஸோ வாட்டர் லைட்டாக பட்டால் கூட டிஸ்பிளேக்குள்ளே போயிடுச்சுன்னா அம்போ சிவ சம்போ தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஆல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.